நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் மதவாத பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுவதை மீடியாக்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் நடவடிக்கைகளும் மிக கடுமையாக இருக்கிறது. அரசு முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அடக்குமுறைகளை ஒரு பக்கம் நிகழ்த்தி வருகிறது. மதவாத சங் பரிவார் இயக்கத்தில் இருக்கக்கூடிய RSS, ABVP, பஜ்ரங் தள் போன்ற இயக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த மதவாத தீய சக்திகள், மதவாத கும்பல்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும், அதற்காக ஒரு சில வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும், வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருப்பதும் நடந்து வருகிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மாநிலம், யோகி ஆதித்யநாத் என்பவர் அங்கு முதல்வராக இருக்கிறார். அவருடைய ஆட்சியில் ஊபி மாநிலம் எதில் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை சில தினங்களுக்கு முன்பு மீடியாக்களில் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஊபி மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. அதே போன்று பெண்கள் கடத்தப்படுகிறார்களே, பெண்கள் கடத்தப்படும் குற்றத்தில் ஊபி மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. பெண்களுக்கு எதிரான வல்லுறவு குற்றங்கள், அந்த வல்லுறவு குற்றத்திலும் ஊபி மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. நாட்டில் மிக மோசமான தீமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய வன்முறை, பெண்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய டொமஸ்டிக் வைலன்ஸ் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வல்லுறவு குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான ஈவ்டீசிங், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அனைத்திலுமே இந்த பாஜக ஆளுகிற ஊபி மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் முதலிடம், பெண்களுக்கு எதிரான வல்லுறவு குற்றத்தில் ஊபி முதலிடம், பெண்களுக்கு எதிரான வல்லுறவு குற்றத்தில் ஊபி முதலிடம். அதே போன்று நாட்டில் நடக்கக்கூடிய கொலை குற்றத்தில் ஊபி மாநிலம் முதலிடம். சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய கொலைகள், அந்த சிறை கொலைகள் இருக்கிறதே, சிறைச்சாலையில் வைத்து ஒரு கைதியை கொலை செய்வது பெரும் குற்றம். அது ஒரு மோசமான ஒரு குற்றச்செயல். IPC 302 போன்று 303 என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. 303 என்ற அந்த பிரிவின் கீழ் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சொன்னால், சிறைச்சாலைக்குள் வைத்து ஒரு கைதியை கொலை செய்தால் அந்த கொலை குற்றவாளிக்கு 303 IPC செக்ஷனின் கீழ் அவன் மீது FIR போடப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சிறைச்சாலைக்குள் வைத்து ஒரு குற்றவாளியை இன்னொரு குற்றவாளியோ அல்லது சிறையில் பணி செய்யக்கூடிய காவலர்களோ கொலை செய்துவிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் சிறைச்சாலைகளில், பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் கொலைகள் நடப்பது கிடையாது. மற்ற மாநிலங்களில், அதாவது தென் மாநிலங்களில் நடப்பது நமக்கு தெரியாது. ஊபி மாநிலத்தில் சிறைச்சாலைக்குள் கொலைகள் நடக்கிறது. அந்த சிறை கொலைகளில் ஊபி மாநிலம் முதலிடம் வகிப்பதாக இந்த தகவலை சொல்லியிருக்கிறது. வரதட்சணை கொலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஒரு குற்றம் என்ன? வரதட்சணை கேட்டு பெண்களை துன்புறுத்துவது, வரதட்சணை கேட்டு பெண்களை கொடுமைப்படுத்துவது மிக பெரும் பாதக செயல், பாவச் செயல். இந்த குற்றங்களை எல்லாம் இஸ்லாம் கடுமையாக தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் கடுமையாக தடை செய்த குற்றங்களில்தான் இன்றைக்கு பாஜக ஆளுகிற ஊபி மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. வரதட்சணை கொலையிலும் முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஊபி மாநிலம் இருக்கிறது. இந்த தகவல்களை மீடியாக்களுக்கு கொடுத்தது யார் என்று சொன்னால், நமது நாட்டுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது, தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்தந்த குற்றங்களிலெல்லாம் பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேச மாநிலமான ஊபி மாநிலம் முதலிடம் வகிப்பதாக நமது தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த வருடத்தில் நாம் உங்களுக்கு சொன்னோம், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் குஜராத் மாநிலம் பாஜக கடந்த 4 முறை பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின்
மிக முக்கியமான பாஜக ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமான மாநிலம் குஜராத். பிரதமர் மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் சொந்த மாநிலம் குஜராத். அந்த குஜராத் மாநிலத்தை கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பாஜக பிஜேபி தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போதும் பாஜக வெற்றி அடைவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த குஜராத் மாநிலத்தில் மட்டும் கடந்த 5 வருஷத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருப்பதாக, மாயமாக இருப்பதாக அதே தேசிய குற்ற ஆவண காப்பகம்தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கேரளாவில் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், கேரளாவில் கடத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் தவறான பொய்யான குற்றச்சாட்டின் கீழ் தவறான அவதூறான குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டு அந்த தவறான குற்றச்சாட்டை ஒருவன் படமாகவே எடுத்தான். கேரளா ஸ்டோரி என்று, கேரளா ஸ்டோரி முதல் பாகம் 2ஆம் பாகம் என்றும் சினிமா படம் எடுக்கப்பட்டது. உண்மையில் அப்படி ஒரு படம் எடுப்பதாக இருந்தால் குஜராத்தை வைத்துத்தான் எடுக்க வேண்டும். குஜராத் மாநிலத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருப்பதாக அரசு துறையில் ஒரு துறையான தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று பாஜக ஆளுகிற மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேச மாநிலம். மத்திய பிரதேச மாநிலத்தில் அந்த மாநில முதல்வரே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார், அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குஜராத் மாநிலத்தில் 1500 கற்பழிப்பு குற்றங்கள் நடந்ததாக கூறியிருக்கிறார். 1500 கற்பழிப்பு குற்றங்கள் நடந்திருக்கிறது, வன்புணர்வு குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பெரும்பாலும் சிக்கவில்லை. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. யார் இந்த குற்றத்தை செய்ததே என்று தெரியாத அளவுக்கு குற்றவாளிகள் சிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 23,129 பெண்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் காணாமல் போயிருப்பதாக, 23,129 பெண்கள் காணாமல் போயிருப்பதாகவும், பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றங்கள் 1500 கற்பழிப்பு குற்றங்கள் மத்திய பிரதேச மாநிலத்திலே நடந்திருப்பதாகவும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே இந்த தகவலை மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஆட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களான பள்ளிவாசல்கள், கல்வி கற்றுக் கொடுக்கும் இடமான மதரசாக்கள், முஸ்லிம்களின் இருப்பிடங்களான குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் எப்படி சிதைக்கப்படுகிறது, அடக்கி ஒடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இது முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களும் அடக்குமுறைகளும் நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. அதே போன்று மக்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு மாநிலத்தில் நடக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா அல்லது மக்கள் விரோத ஆட்சியா என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் இந்த மதவாத தீய சக்திகளுக்கு வாக்களிப்பது, மனித இனத்துக்கு மனசாட்சி உள்ளவர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள் இந்த மதவாத கும்பல்களுக்கு வாக்களிப்பது ஒரு தவறான செயல் என்பதை புரிந்து எல்லாம் உள்ள ஏக இறைவன் மதவாத தீய சக்திகளிடம் இருந்து தமிழகத்தையும் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் காப்பாற்றுவானாக. எல்லாம் உள்ள இறைவன் அதற்கு அருள் புரிவானாக. எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய வாக்குகளை எக்காரணத்தை கொண்டும் மதவாத கும்பல்களுக்கு உங்களின் வாக்குகளை செலுத்தி விடாதீர்கள். மதச்சார்பற்ற கட்சிக்கு, மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.